Very good. Asta olga gaudi. Hi birds. Hi King Kong. அச்சே ஹாய் அண்ணா. வாடா. நேத்து ஒரு 2 பாடி செத்துருச்சு போல. இது அது எப்படி உனக்கு தெரியும்? வாடை வந்துச்சே. ஓஹோ பொம்மை பிடிச்சிட்டீங்க. அதை காத்து தம் கடிக்குது. உனக்கு என்ன வேணும் அதுல? அதோட அந்த முதுகெலும்பு எடுத்து சூப் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பைக் ரேஸுக்கு உனக்கு வேங்கன்னு போகிறதுக்கு ஸ்பீடாக இருக்கும். நிப்பட்டு இது பர்கர் கடை. இங்கே நான் சூப்பு வைக்க மாட்டேன். அந்த எலும்பு தொங்க கிடக்கிற கேட்டான். அது அவன் தான் சாப்பிடுவான். இதை தூக்கிட்டு கிளம்பு. என்னண்ணா பட்டுன்னு போட்டீங்க? சரி பசிக்கிட்டு கொடுக்க போகிறால அதை நான் எடுத்துக்கிறேன். புதுப்பேய் வந்துருச்சு. வாங்க. எப்ப செத்தீங்க? பயப்படாதீங்க, சொல்லுங்க. எப்படி செத்தீங்க? யாரு உங்களை அடிச்சா? பயப்படாதீங்க. நீங்க ஸ்ரீஸ்வரன் டீம் தானே? அந்த இங்க தான் இங்க கேமரா வச்சு சுத்திட்டு இருக்கோம். வெளியேற சொல்லுங்க அந்தால. டேய் யாரா ஸ்ரீஸ்வரன்? அவருக்கும் காலம் வரும். அவரும் இங்க தான் வர வேண்டும். டேய் டேய் விடுடா. டேய் என்னடா ஓடிட்டான்? விடு, நம்ம கிட்ட தான் வந்தாகணும். அண்ணா 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 2 பேய் என்ன துரத்துதுண்ணே. நான் என்ன செத்துன்னு சொல்லிட்டு வளர்றாங்கண்ணே. அப்படியே மனுஷன் மாதிரியே பேசுறேண்ணே. நான் உங்களுக்கு எல்லாம் பயமா இல்லையா? அண்ணா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன நீங்க சும்மா இருக்கீங்க? அண்ணா வா வெங்கடாச்சலம், நீ வருவே எனக்கு தெரியும். இது வேற. தண்ணிகாச்சலம், அருணாச்சலம். வா அருணாச்சலம்,
நீ வருவே எனக்கு தெரியும். இதே எப்படி இருக்கு? ஆனால் என் பேர் அருணாச்சலம் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். அப்புறம் அருணாச்சலன் கூப்பிடுறீங்க? அது எங்க இஷ்டம். அப்படியே ஓடுற உசேன் போல்ட் மாதிரி. ஆ கண்ணெல்லாம் பஞ்சீர் போல. என்ன காட்டுக்கார தான் என்ன பொத்துட்டு போகிறான்ல. உண்மையுமே செத்துட்டுண்ணா? நீங்களா நிஜம்தானோ? இல்லை, துணிமணிலாம் வாடகை எடுத்துட்டு ட்ராமா நடிக்க போயிட்டு இருக்கோம். ஏன் அதுக்கு தான் வெல்கம் பண்ண உன்னை கூப்பிட்டேன். நீ என்னமோ விளக்கமாற பார்த்த மாதிரி பிச்சுக்கிட்டு போற. நம்பு, நீ செத்துட்ட. இதான் நிஜம். சரி வா, நம்ம உலகத்துக்கு போ. உலகமா? என்ன உலகம்? எக்ஸ்ட்ரா உலகம். வாடா பேய் உலகத்துக்கு போவோம். பேயா? டேய், அது வரைக்கும் தான் லூ முஞ்சா tempat. Ini kita punya tempat. Saya kawan punya tempat. இல்லை, எனக்கு பேனா பயம், நான் வரமாட்டேன். எங்க போடுறா? அப்படி வரமாட்டேன். வரமாட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னும் நான் வரல. எனக்கு பயம். என்ன பயம்? எனக்கு பேய்னா பயம். நீயே பேய் தண்டா மூட்டு வா. இல்ல, நான் வரமாட்டேன். சோடுது முஜே, சோடுது முஜே. சத்த நாய்க்கு இண்டி வேற. வா, உனக்கு கூண்டு கிளியா காட்டுறேன். கூண்டு கிளியா? ப்ளீஸ் சேவ் மீ. போடா. விடுங்கடா. ஹெல்ப், ஹெல்ப், காப்பாத்துங்க. போடா. ஆஹா, எங்க கூண்டு கிளியை காணோம்? ஆமா, கட்டையின காணோம். வார்டன் சார். கூண்டு கிளி சார். குட் ஈவினிங் சார். ஏன்டா கத்துறீங்க? பக்கத்துல தானே இருக்கேன். காது கேட்காது சார். வயசாச்சு சார். யாருக்கு? யாருக்கோ சார்? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சார். டேய், டேய். சேர்ந்தாலே சர்ப்ரைஸ் தானடா. இன்னைக்கு என்னடா பண்ணி தொலைச்சீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார். ஃப்ரெஷ் பீஸ் சார். ஓ, புதுசா? செத்ததுக்கு வாழ்த்துக்கள். எது செத்ததுக்கு வாழ்த்துக்களா? யார் அவன் செத்ததுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான்? அது வார்டன். வா, இதெல்லாம் வார்டனி. நீங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் பேய் உலகத்துக்குள்ள நீங்க ஆஃபீஷியலா போக முடியும். உலாத்தலாம். பேர் என்னப்பா? யுவா. யுவா. ஃபுல் நேம் யாரு? ரிலேட்டிவ் சொல்லுவாரா? ஃபுல் நேம் ப்ளீஸ். யுவராஜ் அனலாக்கி ராமையா. யுவராஜ் அனலாக்கி ராமையா. ராமையா. அதான் சொல்லிட்டானடா. ஆமா, நீ எப்படி செத்த? ஆமா, நான் எப்படி செத்தேன்? அவன் எப்படி செத்தா? ஆமா, கிளி எப்பரா செத்தான்? ஆமா, எப்படி செத்த? டேய், என்னடா ரவுண்ட்ல விடுறீங்களா? என்னடா செத்துன்னு சாவடிக்கிறீங்க? சம நீங்க வாழ்ந்திருக்கலாம். சம நல்லா யோசிச்சு பாருப்பா. எப்படி செத்த? சொல்லு, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அது நல்லா யோசிச்சு பாரு. சொல்லு. அது வந்து ட்ரை பண்ணு. எப்படி சார்? ட்ரை பண்ணு. வாந்தி வருதா? ஞாபகம் வந்துரு சார். கிட்னியை கக்கிடு. ஞாபகம் இல்லை. மறுபடியும் செத்து போலாம். மெமரி லாஸ். சரி சரி, போட்டோ பிடிக்கணும். நீ அங்க நில்லு. போட்டோலாம் அம்மா இருக்கு. கிளி கட்டையின காணோம். மறுபடியும் மண்ணுக்குள்ள போயிட்டானா? மேஜிக் பண்ணுவோம்ல. எங்க தேடுதுங்க பேரு? எங்கடா போனா? ஏய் பாய், இங்க. ஏய், லல்லா சர்க்கஸ் காட்ற கிளி. ஏய், ஃப்ரேம் குள்ள நில்லு. ஏய், ஒழுங்கா சிரிச்சு போட்டோ பிடிச்சுக்கோ. அங்க நீ நிறைய போட்டோ பிடிச்சிப்ப. அண்ணா, இங்க நீ செத்ததுக்கு அங்க எடுக்கிற ஒரே போட்டோ இது மட்டும்தான். அதோ கடைசி போட்டோ இதா. ஏடா ஒரு கெஞ்ச. இதுக்கு மேல எடுக்க மாட்டான். சின்ன ஓகே. 16/9. ஆமா, இவன் போன ஜென்மத்துல பூராவா இருந்திருப்பான். அப்படிங்கிற? என்னடா முறைக்கிற? உனக்கு அதே பேமெண்ட் தான். போ. ஃபாலோ மீ. கம் ஃபாலோ மீ. ஏய், இரு. அவன்லாம் ஃபாலோ பண்ணுவான். அது ராத்திரி என்ன எங்க போகும் தெரியுமா? அம்மா. அம்மாவா? நீ வாமா, அவனுக்கு போக போக தான் புரியும். அச்சோ, வந்துச்சு அதோட கஷ்டரே. வா வா வா. ஐயோ, யாரு? நீ வாடா. போய்க்கோ. அது பேரு சுத்தி. சுத்தியா? வியாதி. நிறைய காசு வச்சு நிறைய இடத்துல சுத்தி பார்க்கலாம் நினைச்சு, ஆனா போட்டு போயிடுச்சு. அதனால இங்க சுத்திட்டு இருக்கு. ஸோ
Say hola to the city of பேய் உலகம். How is it? நான் ஒரு இடம் நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஓய் என்ன? சரி ஓகே, குட் லொகேஷன். இந்த உலகத்துல few ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸா? அதை மாதிரி சொல்லுங்க. இது மனுஷனா இருக்கும் போது தான் ரூல்ஸ் எல்லாம் மீறிக்கிட்டு இப்படிலாம் இருந்தானுங்க. பேய் உலகத்துல ஏன்? இந்த உலகத்துல நீ வாழணும்னா இந்த ரூல்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படியா? ரூல் நம்பர் 1, என்னது? உயிருள்ள எதையும் நீ தொட முடியாது. உயிர் உள்ளதுன்னா என்ன சொல்ல வரீங்க? புரியல. இந்த மனுஷன், செடி, கொடி, பிராணி இதெல்லாம் தொட முடியாது. ரூல் நம்பர் 2, இங்க பப்ளிக் ஹாலிடேலாம் இருக்கு. அடிச்சிடாத, மைக் இருக்கு, லைவ் சவுண்டு, யார் தெரிஞ்சானா கத்துவாரு. ஆமா. சரி, இந்த பப்ளிக் ஹாலிடேலாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஓ அதுவா? இருக்கு, அது ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ஒரே ஒரு நாள் தானே? மண்டே. ஆமா, ஒரே ஒரு நாள் தான், அதுவும் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி மட்டும்தான். என்னது ஷிட்டா? பாத்தீங்களா துமுற? ஏண்டா உயிரோட இருக்கும் போது லீவை தாறுமாறமா போட்டு சாத்துறீங்க தானே? அதெல்லாம் பத்தாதா உங்களுக்கு? சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். விடு. ரூல் நம்பர் 3, இந்த கண்ணாடி, தொடப்பக்கட்டை, இரும்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லது. அதோட முக்கியமா ஏன் குலைக்கிறது? பயப்படாத, மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களாமா. நாய் கண்ணா படக்கூடாது. அது கண்ணுக்கு நம்ம தெரியும். துரத்தோம் ஸ்டாமினாலாம் செத்து போயிடுவேன். ஓகேவா? சரி ஓகே. பை தி பை, திஸ் இஸ் மை பகமயாட் ஷாப். சாப்பாடுலாம் இருக்கு. அது எனக்கு. அட தீனிங்களா, சாப்பாடே தான். மெயின் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னது? ரூல் நம்பர் 4, அதான் ரொம்ப டேஞ்சரானது. ஃபாலோ. எந்திர வண்டி வண்டி மச்சாஞ்சோரா வண்டி தெருக்கிற வண்டி நம்ம யாட்டுல நேத்து முளைச்ச பார்க்காத கூட்டம். அதாவது பை தி வே, இதான் வந்து என் வாயால் எப்படி சொல்றது, பகூர் கடைக்கு மட்டும். ஆமா. ஏய் இவா, இது இவனோட மோட்டர் கடை. மேலே ஒரு கப்சா ஓன்னு போட்டிருக்கான். இந்த ஹோல் ஏரியாவில் ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. அந்த ஒரு பைக் தான் ரிப்பேர் பண்ணுவான். அந்த பைக் இவனோட தான். நான் பைக் கடை பற்றி உனக்கு அப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்ல வந்தேனே, நல்லா கேட்டுக்க, இது ரொம்ப முக்கியமானது. சரியா? ரூல்ஸ் நம்பர் 4, நீங்களும் தான் சூரியன் ஒதிக்கிறதுக்கு முன்னாலேயே வெளியே இருக்கிற பேய்ங்களாம் சுடுகாட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா நம்மளாம் காணா போயிடுவோம். கேளு, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. நல்லா கேட்டுக்க, சூரியன் ஒதிக்கிறதுக்கு முன்னால எல்லா பேயும் சுடுகாட்டுக்கு வந்துடணும். கேட்டுக்கிட்டான், நல்ல பையன், கப்பல் முடிச்சுக்கலாம். சரி, இந்த முக்கியமான ஏதோ ரூல்ஸ் நம்பர் 4 சொன்னீங்க, என்னது? என்ன கேட்ட கோச்சிங்? இவ்வளோ நேரம் அவன் சொன்னதே அந்த முக்கியமான ரூல் நம்பர் 4 தான்டா. அதான் அது. ஆமாம். சரி ஓகே. சரி, இன்னொரு முக்கியமான ரூல் நம்பர் 5 இருக்கு. அப்போ அந்த ரூல் நம்பர் 4 அதுவும் முக்கியம் தான், இதுவும் முக்கியம் தான். ஓகே சரி. பௌர்ணமி அன்னைக்கு சுடுகாடு விட்டு வெளியே போயே கூடாது. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணும்? அவனுக்குதான். அண்ணா யாரு? மனுஷனுக்குடா. நம்ம தான் செத்து பேய் ஆயிட்டமே, எப்படி அவனுக்கு கண்ணில் போடுவோம்? டேய், மனுஷன் கண்ணில் பட்டினா ஒன்று ஒரு போத்தக்குள்ள வச்சு அடைச்சிருவானுங்க. இந்த சாங்கியம் வேற இருக்கா? ஆமா. சரி. அவனுக்கு போயிட்டு காஸ்டியூம் எடுக்குமா? ஆமா. ஏன் இந்த இடத்துல நீங்களும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு திரியுறீங்க? அதாவதுடா, இங்க இன்னொரு ரூல்ஸும் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்னா, இல்ல நான் இவன்ட்ட சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிருங்களேன். அதாவது ஈலோகத்தில் இந்த யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம ஐடென்டிட்டி. ஏன்
அடிச்சு ஓட விட்டுருவேன். லாண்ட்ரி நியூ என்ட்ரி. நீங்க யஸ்மின் தானே? நீங்க தானே அந்த டிக்டாக் குயின்? நான் தான். எப்படிங்க சத்தம் அழகா இருக்கீங்க? தேங்க்யூ. மூஞ்சி ஃபுல்லா வெள்ளையா இருந்தா கூட அவங்க எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கு. தெரியலண்ணா. ஆக்சுவலி இங்க உங்களை பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவரோட பெரிய ஃபேன். இனிமே காத்தடிக்கும். தம்பி இது பார்டரு, இது எங்க ஏரியா. டீலிங் எல்லாம் அந்த பக்கம். ஆமா யாரு நீ மாம்சே? யார் இது? இது நியூ என்ட்ரி ஃப்ரெஷ் பீஸ். நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்களா? நான் பார்த்துக்கிறேன். சரி பேசுறாரு இவரு. அது வந்து இவன் அது என் கூட்டாளி. ஆமா எதுக்கு வந்த? லாண்ட்ரி தானே? அந்த கையில் இஞ்சி கொடு, உனக்கு இது ஓகே இருக்கும். எடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. இது சைஸ் எனக்கு சரியா இருக்குமா? எல்லா சைஸும் யூஸ்வல் தான், எடுத்து போட்டு போயிட்டே இரு. சைஸ் எல்லாம் ஓகே. யஸ்மின் உங்களோட வயசு என்னன்னு? உன் பாட்டி வயசு வரும், உனக்கு வேணுமா? பார்க்க தான் யங்கா இருக்கும். அது கிளம்பி கிளம்பு. என்னமோ சொல்ல வந்தாங்க. அது ஊமை, அதனால பேச முடியாது. எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான். ஊமல. ஏன் மேலையா? ஐயோ ஊமல. நான் நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா கத்துவேன். பாடுவியா? அவன் இங்க பாடு. வா வா வா, என்கிட்ட பாடு. வா பாடு பாடு. கரவோகி வரேன். அங்க வந்து பாடு. வா. சரி போய். கூச்சிக்கு அதெல்லாம். நீ ஏன் என் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறதுல இருக்க? ஃபேனு இத்து போன டேபிள் ஃபேன் மாதிரி இருக்கும். அவளும் ஒரு ஃபேன். அவனுக்கு என் ஃபேன்ஸ் பத்தி தப்பா பேசாத, டென்ஷன் ஆயிருவேன். வந்துரு. சொன்னா புரிஞ்சுக்கடா. அது ஒரு டிக்டாக் பைத்தியம், அந்த ஆளு அது மேல ஒரு பைத்தியம். புரிஞ்சுக்க. டேய் அது ஒரு தலை காதல்டா. உன் தலையை அதில் நுழைக்காத. அது யார் கச்சா பண்ணாலும் அவன் காண்டாவான். ஏ டேய், ஐயோ உனக்கு தான் துணிமணி கிடைச்சிச்சுல, நீ போய் துணியை மாத்து. சொக்ஸ் இல்லையா? நான் போய் சொக்ஸ் எடுத்து தர்றேன். நான் கெஞ்சி கேட்கிறேன், இதுக்கு மேல ஏன்னு கேட்காதடா. முடியல, நீ போய் சட்டை மாத்தலாம். இதுக்குள்ளயா? ஐயோ நான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன்ல, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல எனக்கு. ஆடா கரப்பா போச்சு. என்னடா வேணும் உனக்கு? சரி ஓகே ஓகே, அது பண்ணிட்டு போங்க. இப்போ வந்துட்டு போனால அதுக்கு ஸ்டாக்கிங் வேணும், அதான் கடையில் எடுத்து கொடுத்தீங்கன்னா என்னோட தள்ளி கொடுப்பா. இந்த எல்லா ஸ்டாக்கையும் எடுத்துட்டு போ. இவ்வளோ வச்சு நானா பண்ணுறது? பரவாயில்ல, சொக்ஸ் பாலாட்ட கொடுப்போம். அவர் ரெண்டாவது பாட்டுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூ. நாளைக்கு 12 மணிக்கு நம்ம தாமன்ல மீட் பண்ணோம். அங்கே நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்வேன். ஏன் இங்கே சொல்ல? ஐயோ இங்கே நிறைய பேய் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டாக நம்ம மட்டும் 2 பேர் மட்டும் ரொமான்டிக்கா எப்படி? ஓகே ஓகே ஓகே. நான் ஃபிட்டிங்லாம் கரெக்டா போயிட்டாங்க. ஐயோ பேய் உலகத்தில் தனியாக விட்டு போயிட்டாங்களே. நவீன், நவீன், அல்வீன்,